நன்றி கடன். என்னங்க, உங்க அம்மா பெட்டி படிக்க பேக் செய்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது போவதா உங்களிடம் சொன்னாங்களா? சாவகாசமாக பேப்பர் படித்து கொண்டிருந்த சேஷாத்திரிடம் வந்த பத்மா பதட்டத்துடன் கேட்டார். பேப்பரிலிருந்து தலையை உயர்த்திய சேஷாத்ரி, என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லையே, எங்கே போக போறாளாம்? நீயே கேட்டு பாரேன் என்றான். எனக்கு என்ன தெரியும், அத்தை என்னிடம் ஒன்றுமே சொல்லவில்லை, நீங்களே கேளுங்க, நெற்றியை சுளித்தாள் பத்மா. என்ன நடந்தது? மறுபடியும் ஏதாவது சண்டையா? பொறுமையற்றவனாய் மனைவியை பார்த்தான். என்ன இருக்கு சொல்வதற்கு? நேற்று ஏதோ சின்ன ரகல, இது ஒன்றும் புதிது இல்லையே. பத்மா நியாயப்படுத்திக் கொள்வது போல் சொன்னாள். போய் கேளுங்கள், ரொம்ப சீரியஸாக எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணன் கேட்டபோது வீட்டை விட்டு போகிறேன் கண்ணா என்றாளாம். அதற்குள் கண்ணனும் விஜயும் அங்க ஓடி வந்தார்கள். அப்பா, பாட்டி போக போறாளாம், மூச்சு இறக்கி சொன்னார்கள். சேஷாத்ரி நாற்காலியை விட்டு எழுந்து கொள்ளும் முன்பே சரஸ்வதி அங்கே வந்தாள். சேசு, நான் கிளம்புறேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பீங்கன்னு பயணத்தை இன்னைக்கு வைத்து கொண்டேன் என்றாள். எங்கே போக போகிறாய்? லக்ஷ்மியிடமா? உன்னை வர சொல்லி கடிதம் போட்டிருந்தாளா என்ன? என்னிடம் சொல்லவே இல்லையே. வலிந்த சிரிப்பை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்டே கேட்டான் சேஷாத்ரி. லக்ஷ்மியிடம் இல்லை. இனிமே நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை. என் வயிற்றுக்கு பாட்டுக்கு நான் வழி தேடி கொள்ளணும் என்று முடிவு செய்திருக்கிறேன். சேஷாத்ரியின் முகம் கருத்து விட்டது. பத்மாவின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தென்பட்டது. என்ன பேச்சு இது? என்ன நடந்து விட்டதுன்னு இப்படி சொல்கிறாய்? சேஷாத்ரி கோபமாக கேட்டான். என்ன நடக்கவில்லை? ஒரு நாள் நடக்கிற கூத்தாக இருந்தால் வாய் விட்டு சொல்ல முடியும். எனக்கு சூடு, சொரணை, வெக்கம், மானம் எல்லாம் இருக்கு. என்னதான் நான் உங்களை சார்ந்து வாழ்ந்து வருகிறேன் என்றாலும் நீங்கள் எனக்கு சும்மா ஒன்றும் சாப்பாடு போடவில்லை. நாள் முழுவதும் ஓய்வே இல்லாமல் வேலை செய்து வருகிறேன். காலையில் எழுந்ததும் காஃபி போட்டு சமையல் செய்து மதிய உணவுக்கு கட்டி கொடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஆயாவாக இந்த வீட்டை காவல் காக்கும் நாயாக இருந்து வந்தேன். மாலையில் நீங்கள் வரும் வரையில் உங்கள் குழந்தைகளை செய்யும் லூட்டிகளை சகித்து கொண்டு கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வைத்து ஹோம்ஒர்க் செய்ய வைத்து, இதெல்லாம் என் வீடு, என் பேர குழந்தைகள் என்ற நினைப்பில் ஒரு வருடமாக உழைத்தேன். ஷேசு, வேறு யாராக இருந்தாலும் இந்த உழைப்பிற்கு வீட்டோடு வைத்துக்கொண்டு சாப்பாடு போட்டு கண்ணை மூடிக்கொண்டு 500 தருவார்கள். நான் ஏதோ உங்களுக்கு சுமையாக இருப்பது போலவும் வெறுமே உட்கார்ந்து தண்டசோறு சாப்பிடுவது போலவும் நடத்தும்போது உங்களுக்கு பாரமாக இங்கேயே விழுந்து கிடப்பேனே. பெற்ற தாய் என்கிற மதிப்போ பிரியமோ இல்லாத இடத்தில் நமக்காக இவ்வளோ உழைக்கிறாள் என்ற பரிவு கூட உங்களுக்கு இல்லாத போது நான் இங்கே எதற்காக இருக்கணும்? இந்த வேலையை எங்கே செய்தாலும் என் காலம் நிம்மதியாக கழிந்துவிடும். பெற்ற தாய்க்கு உரிய மரியாதையும் மதிப்பு கிடைக்காத இந்த வீட்டில் ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். என் உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து ஊதிய தரும் இடத்தை தேடிக்கொண்டு போகிறேன். சரஸ்வதியின் குரல் திடமாக ஒலித்தது. பத்மாவின் முகம் களை இழந்தது. பதட்டத்துடன் கணவன் பக்கம் பார்த்தாள். இதெல்லாம் உன்னால் வந்த வின என்பது போல் மனைவியை கோபமாக பார்த்துவிட்டு தாயை சமாதானப்படுத்துவது போல், இதெல்லாம் என்னம்மா, மாமியார் மருமகன் சண்டை என்பது ஊர் உலகத்தில் நடக்கிற விஷயந்தானே. இதை போய் பெரிதாக எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு போவதாது? நீ செய்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. குரலை உயர்த்தினான். ஆமா சேஷோ, நான் செய்வது நன்றாக இல்லைதான். சும்மா வாய் வார்த்தை சொன்னதுக்கே யாரும் வீட்டை விட்டு போய்விட மாட்டார்கள். எனக்கும் சுய அபிமானம் இருக்கு. எதுவும்
எல்லை மீறி போனால் யாருக்கும் துணிச்சல் வரதான் செய்யும். ஆஃபீஸ்க்கு போகும் முன் உன் மனைவி வாழைப்பழ சீப்பில் எவ்வளோ பணம் இருக்கோ கணக்கு பார்ப்பாள். மாலையில் வந்ததும் பால் தயிர் குறையாமல் இருக்கான்னு துப்பு துலக்குவாள். நான் ஏதோ வீட்டில் இருந்து கொண்டு கொள்ளையெடுத்து சாப்பிடுவது போல் ஜாடமாடையாக பழித்து கொண்டே இருப்பாள். எனக்கும் வாய் இருக்கு, வயிறு இருக்கு. ஒரு பழமோ ஒரு டம்ளர் பாலோ எடுத்து சாப்பிடும் சுவாதீனம் கூட இல்லாத வீட்டில் எந்த உரிமையுடன் நான் இருக்க முடியும்? சும்மா கிடைக்கும் உழைப்பிற்கு மதிப்பு இருக்காது. நான் போன பிறகு சம்பளம் கொடுத்து சமையல்காரியை போட்டு கொண்டால் தவிர நான் எவ்வளோ செய்தேன் என்றதுக்கு உங்களுக்கு புரியாது. வேறு இடமாக இருந்தால் எனக்கு பிடித்தால் செய்கிறேன், இல்லையா வேறு வீடு பார்த்து கொள்கிறேன். ஒரு கோவிலுக்கு போகணும் என்றாலும், ஒரு பழம் வாங்கி சாப்பிடணும் என்றாலும், வருடத்தில் ஒரு தடவை மகளுக்கு ஒரு புடவையோ ரவிக்கை துணியோ கொடுக்கணும் என்றாலும் உன்னை கெஞ்சும் அவலம் எனக்கு வேண்டாம். வேண்டா வெறுப்பாக நீ கொடுப்பதை வாங்கி கொள்ளும் இழிவான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து எனக்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொள்கிறேன். வாய்க்கு பிடித்ததை சாப்பிட்டு கொள்கிறேன். பேர குழந்தைகளை உங்களை பார்க்கணும் என்று தோன்றிய போது வந்து ஒருவேளை இருந்துவிட்டு போகிறேன். அடிமையாக இந்த வீட்டில் இருப்பதை விட வேற்று மனிதர்கள் வீட்டில் சமையல்காரியாக இருந்து கொண்டு தன்மானத்துடன் வாழ முடிவு செய்துவிட்டேன். திடமான குரலில் சொல்லி முடித்தாள் சரஸ்வதி. கணவனும் மனைவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பெற்ற மகன் உயிரோடு இருக்கும்போது யாரு வீட்டிலையோ சமையல்காரியா இருக்க போறியா? ஊர் உலகம் என்ன சொல்லும்? எல்லோரும் எங்களை காரி துப்ப மாட்டாங்களா? ரோசத்துடன் கேட்டான். ஊர் உலகம் புதுசா என்ன சொல்லும்? அக்கம் பக்கத்தில் 4 நாள் வம்பு பேசுவார்கள். அதற்கு பிறகு மறந்து விடுவார்கள். இந்த காலத்தில் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமோ பொறுமையோ யாருக்கு இருக்கு? ஊராருக்காக என் சுய கௌரவத்தை பலியிட நான் தயாராக இல்லை. அதாவது போக வேண்டிய இடத்தை கூட முடிவு செய்து விட்டதா? யார் விட்டு போகிறாய் சமையல்காரியாக? குத்தலாக கேட்டான். யாரோ ஒரு இல்லத்தரசி. உங்களைப் போலவே கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகின்றவர்கள். 2 குழந்தைகளுடன் கஷ்டப்படுகிறார்கள். கோவிலில் பார்த்தபோது மாமி, உங்களைப் போல பெரிய துணியால் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன், வீட்டோடு வைத்துக் கொள்கிறேன் என்றாள். தாயின் மதிப்பு தெரியாத உங்கள் வீட்டில் விழுந்து கிடப்பதை விட பெற்ற தாய் போல் ஆதரவு தருவதாக சொன்ன அந்த இல்லத்தரசியின் சுபாவம் எனக்கு பிடித்து விட்டது. சேஷாத்ரி கண்களை உருட்டி மனைவியை கோபமாக பார்த்தான். பத்மா தலையை குனிந்து கொண்டாள். சேஷாத்ரி வேகமாக தங்களுடைய அறைக்கு சென்று, பத்மா இங்கே வா என்று உரத்த குரலில் அழைத்தான். பத்மா வந்தாள். போய் அம்மாவிடம் மன்னிப்பு கேள். அம்மா வீட்டை விட்டு போனால் அம்மா சொன்னது போல் நஷ்டம் அவளுக்கு இல்லை, நமக்கு. அம்மா இல்லை என்றால் நாம் படும் பாட்டை நாய் கூட படாது. புத்தி வந்துவிட்டது. இனிமேல் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லு. அப்படியும் மறுத்தால் கால்களில் விழுவதை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை சம்பளம் கொடுத்தாலும் அம்மாவை போல் வேலை செய்யும் ஆள் உனக்கு கிடைக்க மாட்டாள். சேஷாத்ரியின் குரல் கடுமையாக ஒலித்தது. பத்மா ஏற்கனவே மிரண்டு போயிருந்தாள். மாமியார் இல்லாமல் வீட்டை எப்படி சமாளிப்பது என்ற எண்ணம் வந்ததும் பயம் பிடித்து கொண்டது. மாமியாரிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழியில்லை என்று புரிந்ததும் கருத்து போன முகத்துடன் ஹாலுக்கு சென்றாள். அத்தை, தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு இவ்வளோ கோபம் வரும் என்றோ எங்களை விட்டுவிட்டு போய் விடுவீங்க என்றோ நினைக்கவில்லை. இனிமேல் மேலும் ஏதோ சொல்ல போனால் வேண்டாம் பத்மா. எனக்கு வேண்டியது உன்னுடைய மன்னிப்பு இல்லை. எனக்கு என்று ஒரு வருமானம் வேண்டும். யாருக்கும் பாரமாக இல்லாமல் என் சொந்த காலில் நிற்கிறேன் என்ற ஆத்ம திருப்தி வேண்டும். அவர் போன பிறகு கையில் சல்லி காசு இல்லாமல் மகனை சார்ந்து வாழ்ந்து வரும் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அனுபவத்திற்கு வந்துவிட்டது. வேலைக்கு போகும் அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை.
என் கையில் இருக்கும் தொழில் சமையல் ஒன்றுதான். அதை செய்து கொண்டு முடிந்தால் சின்ன குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து, இன்னும் தேவைப்பட்டால் ஊறுகாய், அப்பளம் தயாரித்து விற்பனை செய்வேன். நேர்மையாக உழைத்தால் இந்த வயதிலும் கௌரவமாக மதிப்புடன் வாழ முடியும் என்ற எண்ணம்தான் இந்த வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய துணிச்சலை எனக்கு தந்தது. சம்பளம் கொடுத்து என்னை ஆதரிப்பவர்கள் எனக்கு வேண்டும். அந்த சம்பளம் நீ தருவதாக சொன்னால் இங்கே இருக்கிறேன், இல்லையா வேறு வீட்டுக்கு போகிறேன். அதாவது இந்த வீட்டில் நீ இருக்கணும் என்றால் நாங்களும் சம்பளம் தர வேண்டுமா? சேஷாத்ரி கேட்டான். ஆமா, சும்மா கிடைக்கும் உழைப்பிற்கு எப்படி மதிப்பு இல்லையோ? வெறுமே சாப்பிடும் சாப்பாட்டிற்கு கௌரவம் இருக்காது. தாயின் மதிப்பு எப்படியும் உங்களை போன்றவர்களுக்கு எப்படியும் தெரியப் போவதில்லை. குறைந்தபட்சம் தாயின் உழைப்புக்கு விடை கொடுத்தாவது அந்த நன்றி கடனை தீர்த்து கொள்ளுங்கள். சரஸ்வதியின் இதழ்களில் வறண்ட புன்னகை தவழ்ந்தது. எல்லோரும் என்ன நினைத்து கொள்வாங்க என்ற வருத்தம் கூட இல்லையா உனக்கு? தாய்மார்கள் என்னை பார்த்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். மகனை சார்ந்து வாழும் தாய்மார்களுக்கு என் வாழ்க்கை ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். சரஸ்வதி பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்ப முற்பட்டாள். ஸ்ரீசாத்ரி பதட்டத்துடன் ஒரு அடி முன்னால் வைத்து தாயின் கையிலிருந்து பெட்டியை வாங்கி கொண்டான். நீ கேட்டபடியே பணம் தருகிறேன், உள்ளே வாமா என்றான். 1 மாத அட்வான்ஸ் முன்னாடியே கொடுத்து விட வேண்டும், சரஸ்வதி சொன்னாள். சேஷாத்ரியும் பத்மாவும் இயலாமையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்.